இயேசு உபவாசம் இருந்த பின்பு பிசாசானவன் அவரை சோதிக்கும்படி அவரிடத்தில் வந்து, நீ தேவனுடைய குமாரனானால் இந்த கல்லை அப்பமாக்கும்படி சொல். முதல்ல ஆண்டவர் இந்த பூமியில் இருக்கும் பொழுது உபவாசம் இருக்கிறார். அவர் எப்படி இருக்கார்னா 40 நாள் உபவாசம் இருக்கிறார். வனாந்தரமான ஒரு இடத்துல போய் 40 நாள் உபவாசம் இருந்த பின்பு அவருக்கு பசி உண்டாயிற்று. பாருங்க, இயேசு சகலத்தையும் செய்ய அவருக்குள்ள வல்லமை உண்டு. ஆனால் அவர் எதுக்கு உபவாசம் இருக்கணும்? அது எதற்கு இருக்கணும்னா, நமக்கு இதுக்கோசம் நம்முடைய வாழ்க்கை செழிப்பாக இருக்கணும், நம்முடைய வாழ்க்கையில் எப்படி நடைமுறைக்கு கொண்டு வரணும். ஆண்டவர் ஒரு குறிப்பை வச்சிருக்கார். ஒரு மனுஷன் இப்படி தான் வாழணுன்ட்டு. அதான் சொல்லப்பட்டது, அவர் உபவாசம் இருந்த பின்பு பிசாசானவன் அவளை சோதிக்கும்படி. அப்படி ஆண்டவர் மனுஷகுமாராக இருக்கும்போது மனுஷுக்கு வருகிற சோதனை அவருக்கு வந்தது. அவருக்கு பசி உண்டாயிற்று. அப்பொழுது பிசாசானவன் அவரை சோதிக்கும்படி, இந்த கல்லை அப்பமாக்கும்படி சொல்லுமால் ஆகுன்றான். அதற்கு அவர் சொல்கிறாரு, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுற ஒவ்வொரு வார்த்தையிலும் பிழைப்பான். அப்போது வேத வசனத்தை நம்ம வாசிக்கும்போது, வேத வசனத்தை நம்ம தியானிக்கும்போது அதன் மூலமாக நமக்கு பிழைப்பு உண்டாகுன்றதை ஆண்டவர் தெளிவாக சொல்கிறார். அதான் இந்த வார்த்தை. தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுற ஒவ்வொரு வார்த்தைனா தேவேத வசனம். அந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது அதன் மூலியமாக பிழைப்பு இருக்குது அப்படின்னு ஆண்டவர் தெளிவாக சொல்கிறார். பாருங்கள், இவர் இந்த சோதனையை மேற்கொள்றதுக்கு அவர் என்ன சொல்கிறாருன்னா, வசனத்தின் மூலமாக பேசுகிறார். நம்முடைய வாயிலிருந்து புறப்படுற ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒரு அர்த்தம் உண்டு. சில பேர் கோபத்தில் ஏதாவது சொன்னீங்கன்னா அந்த வார்த்தையை கேட்டு மனநொந்து போகிற ஆட்களும் உண்டு. சில பேர் வாயில் புறப்படுற வார்த்தை சந்தோஷத்தை உண்டாக்கும், சில பேரோட வேதனையை உண்டாக்கும். அதனால் நம்ம வாயிலிருந்து புறப்படுற வார்த்தைக்கு ஆவி, ஜீவன், வல்லமை 3 உண்டு. நீங்கள் ஒருத்தங்க ஆசீர்வதித்து ஜெபிச்சிங்கன்னா அவங்க ஆசீர்வதிக்கப்படுவாங்க. அதே நீங்கள் ஒருத்தங்க சபிச்சிங்கன்னா அவங்க சபிக்கப்படுவாங்க. அதான் உங்களோட வாயிலிருந்த வார்த்தை. அந்த வார்த்தையை மிகவும் கவனமாக நீங்கள் செலுத்துங்க. கர்த்தர் தாமே இந்த வார்த்தைக்கு உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.